நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்களுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற நுண் உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற நுண் உறுப்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆயுட்காலம் முழுவதும் நம்ம மொத்தமாக சுத்தமாக ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றத சமீபத்திய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடலுக்கு சர்க்கரையை எரிபொருளாக கொடுக்கும் பொழுது இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சுத்தமான ஒரு எரிபொருள் கிடைக்கிறது இல்லை. அதே கொழுப்பை எரிபொருளாக கொடுக்கும் பொழுது ரொம்ப சுத்தமான ஒரு எரிபொருள் கிடைச்சி அந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. அதன் மூலியமா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களை ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்குள்ளரையும் ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும். அந்த பவர் ஹவுஸ் மூலியமாக தான் ஆற்றல் கிடைக்கும். அது மாதிரி அந்த செல்களுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளரையும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்ட்ரியில் உள்ள இருக்கிற பவர் ஹவுஸுக்கு நம்ம நிலக்கரியை எரிபொருளாக கொடுத்தா என்ன ஆகும்? அது நல்லா எரியும். அதோடு சேர்ந்து புகை வெளியில் வரும். அந்த நிலக்கரியோட வேஸ்ட் வெளியில் கொண்டாந்து கொட்டும். அதை சுற்றி ஒரு மாதிரியான ஒரு நாஸ்டி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு நம்மளுடைய மாவு பொருளையும் சர்க்கரையையும் எரிபொருளாக கொடுக்கும் பொழுது நிறைய கழிவுகள் வெளியில் வரும். இந்த கழிவுகள் மாவு பொருள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்ற அந்த எனர்ஜி, அதாவது பவர் ஹவுஸுக்கு நம்ம கொடுக்குற மாவு பொருளும் சர்க்கரையும் நிறைய கழிவுகளை வெளியில் தள்ளும் பொழுது அது நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய சோர்வையும் ஒரு மாதிரி இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனையும் வீக்கத்தையும் உருவாக்கும். எப்படி நிலக்கரியை போட்டால் வேஸ்ட்டு வருதோ அதே மாதிரி மாவு சத்தையும் சர்க்கரையும் எரிபொருளாக அந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய இன்ஃப்ளமேஷன், சோர்வு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதுவே நம்ம சுத்தமான எரிபொருள், இப்போ அந்த பவர் ஹவுஸுக்கு ஒரு சுத்தமான பெட்ரோலை கொடுக்குறோம் அப்படின்னா அது மொத்தமாக எரிஞ்சிடும். அதில் புகையெல்லாம் வராது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு, அதாவது குறிப்பாக அந்த செல்களுக்குள்ளே இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற நுண் உறுப்புக்கு கொழுப்பு அப்படின்ற எரிபொருளை கொடுக்கும்போது அதை சுத்தமான எரிபொருளாக எடுத்துக்கிட்டு எந்த விதமான கழிவுகளையும் வெளியே ஏற்றுறதே கிடையாது. இப்போ நாம் முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிலக்கரி இன்ஜின் மாதிரி மந்தமாக புகையை வெளியே தள்ளிக்கிட்டு ஓடுற உடம்பு நமக்கு வேணுமா, அல்லது நல்ல சுத்தமான ஒயிட் பெட்ரோல் போட்டு ஜெட்டு மாதிரி பறக்கிற ஜெட்டு மாதிரியான ஒரு ஆற்றலோடு இருக்கிற ஆரோக்கியமான உடம்பு வேணுமா அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எரிபொருளை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. இது உடலுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கும் தான். இப்போ நம்ம இந்த நிலக்கரி எரிபொருளை பயன்படுத்துகிற மாதிரி நாம் அரிசி, பருப்பு, கோதுமை இது மாதிரி நிறைய மாவு சத்துக்கள், சர்க்கரை சத்துக்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதுவும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் பொழுது நாம் மூளையை சுற்றி ஒரு மோசமான புகை மண்டலம் படிஞ்ச மாதிரி தான். அதுவே நீங்கள் சுத்தமான கொழுப்பு சாப்பிட்டு கீட்டோன்களை எனர்ஜியாக பயன்படுத்தும் பொழுது ஒரு அழகான இனிமையான காலை பொழுது எந்திரிச்சு சுத்தமான வான்வெளியை எந்த இடைவெளியும் இல்லாமல் எந்த புகையும் இல்லாமல் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிந்த வானொலி அல்லது ஒரு தெளிந்த நீரோடை போல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சுத்தமாகவும் கூர்மையாகவும் நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் அந்த சுத்தமான எரிபொருளான கீட்டோன்கள் தான். அது எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற டயட்ரி ஃபேட் அப்படின்ற உணவு மூலியமாக இருக்கிற கொழுப்பு மூலியமாக தான் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் ஒரு ரகசியம் எதில் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற அந்த செல்களுக்குள்ளே இருக்கிற நுண் உறுப்பு தான். அந்த உறுப்புக்கு கொழுப்பு தான் சரியான உணவு, அது சுத்தமான உணவு. இந்த உணவு முறையை தான் பேலியோ டயட்டில் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது மாவுச்சத்தை தவிர்த்துட்டு அல்லது நிறுத்திட்டு சர்க்கரையையும் சுத்தமாக நிறுத்திட்டு கொழுப்பை எனர்ஜியாக நம்ம உபயோகிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம உடல் ஒட்டுமொத்த ஆரோக்கியமாக ஆகுது. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற அந்த நுண் உறுப்பு கூட சுத்தமான ஆரோக்கியத்தை அடைஞ்சு நம்மளை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக பார்த்துக்குது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஆராய்ச்சி முடிவுகள் அப்படின்றது என்னென்னா, மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மாவுச்சத்து, சர்க்கரையை தவிர்த்துட்டு கொழுப்பை உணவுப் பொருளாக இருக்கணும். கீட்டோன்ஸை நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட்